ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஒரு பழைய கார்ட்போர்ட் பாக்ஸை கொஞ்சம் கூட செலவில்லாமல் எப்படி ஒரு ஃபேப்ரிக் பேஸ்கெட்டாக மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபேப்ரிக் பேஸ்கெட்டை நம்ம மார்க்கெட்டில் வாங்கணும்னு நினச்சோம்னா 300 to 500 ரேஞ்சில் ஆகுது. ஸோ அதை எப்படி நம்ம ஒரு சின்ன பைசா கூட செலவில்லாமல் எப்படி சூப்பராக நம்ம வீட்டிலே பண்ணுறது, க்யூட்டாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கார்ட்போர்ட் பாஸ்கெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், அப்போ தான் நல்லா நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் நல்லா தாங்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மடிப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த க்ளோஸ் பண்ணுற அந்த லிட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். வெறும் இந்த நீட்டு பக்கமாக இருக்க 2 சைடு மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். இந்த சின்ன சைடில் இருக்க அந்த இதுவை கட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பிளேடை யூஸ் பண்ணி நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஏன் கட் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன்றதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த 2 சைடு மட்டும் விட்டுட்டு மீதி 2 சைடு இருக்கிறத கட் பண்ணியாச்சு. இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கிட்ஸ் கையை ஈஸியாக கட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 சைடும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எட்ஜெல்லாம் ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக மாஸ்கிங் டேப். இது எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் கிடைக்கும். 10 ரூபாவோ 20 ரூபாவோ தான் இது மொத்த டேப்பே. ஸோ இது பேப்பர் மாதிரி இருக்கும், ஈஸியாக கிழிச்சிட முடியும். ஸோ இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோரில் இருக்க இந்த மடிப்பிங்களையும் நான் நீட்டாக மாஸ்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடில் இதை அப்படி மடித்து நான் ஒட்டியிருக்கேன்றதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ எல்லா சைடும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சைடில் ஸ்ட்ரென்த்தனிங்க்கு டபுள் லேயர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, பிகாஸ் அதை நம்ம மடித்து ஒட்டிட்டதுனால. பட் இப்போது ஃப்ளோர் லென்த்தில் இருக்கிறத ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தா தான் நம்மளால் உள்ள திங்ஸ் எதுவும் வைக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம இங்கே சைடில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி மாஸ்கிங் டேப் போட்டு நல்லா ஒட்டிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒட்டிட்டு நான் காட்டுறேன். இப்போது இந்த நைட்டி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு டிஐஒயில் காமிச்சிருப்பேன். ஒரு பழைய நைட்டி, இதில் பாதி ஒரு சைடு ஆஃப் த கிளாத்தை எடுத்து ஒரு வாலெட்டா அண்ட் பர்ஸ் ஆர்கனைசராக நான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த டிஐஒயும் போய் பாருங்கள். ஸோ இது ஒரு பக்க கிளாத்து தான். ஸோ இது ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ எனக்கு தேவை பார்த்திங்கன்னா சைடில் அண்டு இன்சைடில் உள்பக்கமாகவும் எனக்கு துணி ஃபேப்ரிக்கால் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நான் மெஷர் பண்ணுறேன்னா, கீழே கொஞ்சம் மடித்து ஒட்டுறதுக்கும் மேலே மடித்து ஒட்டுறதுக்கும் விட்டு இதனோட பாடியை கவர் பண்ணுறாப்புல இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி நான் கிளாத்தை தனியாக எடுத்துக்க போகிறேன். ஸோ மிச்சம் பத்தாமல் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு நான் கவர் பண்ணிட போகிறேன். ஸோ இதுக்காக போய் மீட்டர் கணக்கில் துணி எடுத்து 100 ரூபாய் 200 ரூபாய் நம்ம செலவு பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பழைய கிளாத்ஸு, நைட்டிஸு, சாரீஸ் இந்த மாதிரி வச்சே நம்ம அழகாக பண்ணலாம். காட்டனாக ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஐஒய்க்கு. ஸோ இப்போ ஒரு சைடு எனக்கு பத்தலை, அதனால் தனியாக கவர் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் 3 சைடுக்கும் எனக்கு நீட்டாக ஃபேப்ரிக் கிடச்சிருச்சு. ஸோ நான் அதை க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ க்ளூ கன் தான் போட்டு ஒட்டணும்னு கிடையாது. ஃபெவிகால், ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிஸ்டிக்கு, ஃபெவிக்விக், இந்த மாதிரி எந்த ஒரு க்ளூ ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கை அப்படியே அது மேலே ஒட்டிடலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். அப்போ தான் நாளடைவில் அது பிரிஞ்சு வரக்கூடாது. அதே மாதிரி எட்ஜஸை ஒட்டும் போதும் கொஞ்சம் மடித்து ஒட்டிட்டோம்னா அந்த நூலாக பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக ஒட்டிடணும். இந்த மாதிரி எண்டில் வரதெல்லாம் மடித்து நல்லா நீட் ஃபினிஷாக நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இப்போ மொத்தத்தையும் நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு
உள் பக்கமாகவும் நான் இருக்கிற மிச்ச கிளாத்ஸை எப்படின்னா நான் அரேஞ்ச் பண்ணி நான் ஒட்டிட்டு நான் காட்டுறேன். அது ஒன்றும் அந்தளவுக்கு ஆடாக தெரியாது, நம்ம பீஸ் பீஸாக ஒட்டுறதுனால. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நான் ஒட்டியாச்சு. உள்பக்கம் வந்து மிச்சமான பீசஸ்ஸு பிட்ஸு இதெல்லாம் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். பட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயே தான் 10 ரூபா மீட்டரு, நம்மளுக்கு ஒரு 1/4 மீட்டர் அந்த மாதிரி தான் தேவைப்படுது. ஸோ இதை வந்து நல்லா சிசர் வச்சு ஹோல் போட்டு இதை உள்ளே போட்டுட்டு நான் உள்ளே நாட் போட்டிருக்கேன். ஸோ தட் இது வந்து எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் நம்மளுக்கு லிஃப்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம அந்த இடத்துல மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த டபுள் லேயர் கொடுத்ததுனால இந்த ஹேண்டிலும் கழண்டு ஈஸியாக வெளியில் வராது. இதுக்காக தான் நான் அந்த ஒரு சைடை கட் பண்ண வேண்டான்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டான ஃபேப்ரிக் பாஸ்கெட்டை நம்ம பாருங்கள், ரொம்ப ஒரு 10 ரூபா செலவில் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி DIY நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வியூ என்னன்றதை சொல்லுங்கள்.